ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியான அவல் வச்சு மொறுன்னு மிக்சர் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து வறுத்துக்கிறேன். வெள்ளை அவல் தான் இது. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா மொறுன்னு வறுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்து அதே மாதிரி 5 நிமிஷம் நல்லா மொறுன்னு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடலாம். இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க வேணாம். இப்போது இதே அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறலாம் மிதமான சூட்டில். இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இது கூட ஒரு 4 பூண்டு வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கிறேன். இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு கடலை சேர்த்து வறுத்துக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து விடும் போதே இது கூட நான் வந்து பொட்டுக்கடலை சேம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் இஷ்டம்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா வறுத்து விடும்போது 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கருவேப்பிலை வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இது கூட ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அவளையும் ஓட்ஸையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த உப்பும் காரமும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஹெல்த்தியான மிக்சரை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் தான் நம்ம செஞ்சுருக்குறோம். இது ரொம்பவே மொறுன்னு இருக்கும். 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.